ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். வேயர் புகழ் வில்லி புத்தூராடி பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை ஆய புகழ் 100 43 அன்புடனே அடியேனுக்கருள் செய் நீயே. அஸ்மத் குருப்யோ நமக. அனைவருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். திருப்பாவையினுடைய 2வது நாள், இன்றைய நாள் பாசுரம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. பார்க்கடலுள் பையத்து இன்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் நாச்சியார் 29 பாசுரங்கள் தன்னை இடைப்பெண்ணாகவே பாவித்து சாதித்த பாசுரங்கள். ஒரே ஒரு பாசுரம் மட்டும்தான் பட்டர்பிரான் கோதையாக சாதித்தாள். இந்த 2வது பாசுரத்தில் பாகவதோத்தம ஸ்திரீகளுக்கு நோன்பை எப்படி பண்ணணும் அப்படிங்கறத சொல்றா. நோன்புக்கு என்னென்னலாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறத தான் அழகாக சொல்லி இருக்கக்கூடிய பாசுரங்கள். இப்போ நம்ம கிட்ட கண்ணன் வேணுமா வைகுண்டம் வேணுமா அப்படின்னு கேட்டா வைகுண்டத்துல இருக்கக்கூடிய கண்ணன் வேணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இப்ப கண்ணன் தான் பிருந்தாவனத்திலேயே இருக்கானே. அப்போ ஆண்டாள் நாச்சியார் கேட்கறா, வையத்து வாழ்வீர்கள் நீங்க தானே அப்படிங்கிறா. என்ன அர்த்தம் அப்படின்னா, பெருமாள் நமக்காக மார்கழி மாசத்தையும் கொடுத்து அவரை அடைய நோன்பையும் மருளி இந்த க்ஷணம் அவனை நினைத்து வாழ்கின்ற வாழ்வல்லவோ வாழ்ச்சி. அப்போ வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு தன்னுடைய தோழிகளை பார்த்து சொல்றா. அது மட்டும் இல்லையா, வாழவும் தொடங்கி உய்யவும் தெரிந்து கொண்டால் இந்த வைய வாழ்வு தானே பேரின்பம். அப்போ வையத்து வாழ்வீர்கள் தானே அப்படின்னு அந்த தோழிகளை பார்த்து சொல்றா. அதுவும் கிடையாதாம், இன்னொரு அழகான அர்த்தங்கள் எல்லாமும் வர்றது. என்னன்னா, வான்நாட்டு மகிழ்ச்சியையும் இங்கு இப்பொழுதே அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண்களே. இப்படி எல்லாமே அந்த பெண்களுக்கு தகும் இல்லையா? அதை தான் வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு பல 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 கோணத்தில் அனுபவிக்கக்கூடிய வரிகள் அந்த வையத்து வாழ்வீர்கள். இதை அனுதினமும் அனுபவிக்க வேண்டும் இல்லையா? இன்னைக்கு ஆயர்பாடியில கிருஷ்ணன் கூட இருக்கோம், அனுபவிச்சு கொண்டு இருக்கோம் நம்ம. அப்படின்னா இது என்றும் நிலைத்திருக்க வேண்டாமா? பூலோகத்துல அது சாத்தியமா? இதே மாதிரி எல்லா நாளும் இருக்குமா அப்படின்னா முடியாது இல்லையா? அது நிரந்தரமாக அடைய முடியாது. அப்போ அதை நிரந்தரமாக அடைவதற்கு செய்யக்கூடிய கிரிசைகளை கேளுங்கோ, அதாவது கர்மங்களை கேளுங்கோ. நம்ம என்னென்னலாம் பண்ணினா பெருமாளினுடைய நித்திய கைங்கரியத்திற்கு பாத்திரமாவோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. தட்டி எழுப்புறா, கேளீரோ, காதை நன்ன காது கொடுத்து கேளுங்கோ, வேற எங்கேயும் மனசு திசை திருப்பாதீங்கோ அப்படின்னு சொல்லி கேளீரோ அப்படிங்கிறா. பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன், நிச்சிந்தையா உறங்கி கொண்டிருக்கக்கூடிய பரமன். அப்படின்னா பெருமாள் உறங்கி கொண்டிருக்கிறானா? அவன் யோகு செய்து கொண்டிருக்கிறான் இல்லையா? உறங்குவது போல் யோகு செய்து கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் அவன் இல்லையா? அவனுடைய திருவடிக்கு முதல்ல நாம என்ன பண்ணணும்? பல்லாண்டு பாடணும். அந்த திருவடிதான உபாயமாக இருக்கு நமக்கு. அவனை அடைவதற்கே அந்த திருவடிதான் காரணமாக இருக்கு. அப்ப அந்த உபாயத்திற்கு முதல்ல பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தபடியாக நெய்யுண்ணோம் பாலுண்ணோம், இந்த போகமான வஸ்துக்கள் எல்லாத்தையும் நிறுத்திடுங்கோ. நேரத்தோடு குளித்து பச்சை தண்ணியில குளிச்சு நெய்யும் இல்லாம பாலும் இல்லாம மையிட்டு எழுதோம் மலரிட்டு முடியும் ஒப்பனை எல்லாம் பண்ணிக்காம நம்மளுடைய சிக்கை அலங்காரம் நல்ல வண்ண வண்ண கலர்ல நன்னா அப்படி ட்ரெஸ் எல்லாம் போட்டுண்டு இதெல்லாம் எதுவுமே இல்லாம போக பொருட்களை தவிர்த்து யோக பொருட்களை கொள்ளுவோம் அப்படிங்கறது தான் மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும். இந்த மாதிரியான தினசான ஒப்பனைகள் எல்லாம் ஈடுபடாம மனசை அந்த பெருமானினுடைய திருவடியில நம்ம செலுத்த வேண்டும்ங்கிறதுக்காகத்தான். ஏன்னா பிரம்மத்திற்கான அந்த காலம் அது, அந்த அதிகாலை என்பது நோன்பிற்கான காலம் என்பது பிரம்மத்திற்கான காலம். அப்போ செய்யாதன செய்யும், மேன்மக்கள் செய்யாததை செய்யும், புதுசு புதுசா எதையும் பண்ண மாட்டோம், தீக்குறளை சென்று ஓதும், எந்தவித தப்பான விஷயங்களையும் ஈடுபட மாட்டோம், கோல் சொல்லக்கூடாது, ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட புறன் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஈடுபடாம ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி தர்மமும் தானமும் எவ்வளவுக்கு எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சந்தோஷத்தோட ஆசையோட பண்ணிட்டே இருப்போம். அது மட்டும் இல்லையா, உய்யுமாறெண்ணி
நாம் உஜ்ஜீவனம் அடைய போறோம் அப்படிங்கிற அந்த ஒரு பூரிப்பு. இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது பெருமாள் காத்துன்னு இருப்பான் இல்லையா, நம்மள கைங்கரியத்துக்கு கூப்பிடுறதுக்கு. அப்போ அந்த ஒரு பூரிப்போட வாழ வேண்டும். உய்யுமார் எண்ணி அந்த பூரிப்போட வாழ்ந்து நாம் அனுதினமும் நம்முடைய அந்த பாவை நோன்பை செய்ய வேண்டும். ஜீவனம் என்பது வாழ்வுக்காக, இந்த லௌகீக சுகங்களுக்காக. உஜ்ஜீவனம் என்பது உய்வுக்காக. பரமனடியை அடைந்து பின் ஏற்படக்கூடிய அந்த கைங்கரிய சுகங்கள் தான் அந்த உய்வு. அந்த உஜ்ஜீவனத்தை நாம் அனைவரும் பெற வேண்டும் அப்படிங்கறத மனசுல வச்சுட்டு இதை நோன்பு காலத்தில் மட்டும் நாம பின்பற்றாம அனுதினமும் ஒவ்வொருத்தரும் இந்த வகையான விஷயங்கள்ல நாம மனசை செலுத்தி பெருமாளுக்கு பிடிச்ச மாதிரி நாம அனுதினமும் நடக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு பாசுரத்துல ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த சரணாகதி தத்துவத்தையே அப்படியே அந்த மருந்துக்குள்ள எப்படி ஒரு விஷயம் அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய விஷயமானது அந்த மருந்துக்குள்ள இருக்கோ, அதே மாதிரி இந்த பாசுரத்துல அந்த சரணாகதி தத்துவத்தையே பறக்க பேசப்பட்டிருக்கு. ஆனால் மறைத்து பறக்க பேசப்பட்டிருக்கு. 6 விஷயங்கள் சொல்லப்படுறது இந்த சரணாகதி தத்துவத்துல. அதாவது ஆனுகூல்யஸ்ய சங்கல்பம், பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், கார்பண்யம், மகாவிஸ்வாசம், கோப்திருத்வ வர்ணம், ஆத்ம நிக்ஷேபனம். பெருமாளுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வது, பிடிச்சதை பண்ணணும். பெருமாளுக்கு எது பிடிக்குமோ அதை பண்ணணும். அப்புறம் பிடிக்காததையும் தவிர்க்க வேண்டும், அதையும் பண்ணக்கூடாது. அடுத்தபடியாக வேற கதியே கிடையாதுப்பா, நீதான் கதி எனக்குன்னு அவனை ஆத்மனை அவன் கடியில சமர்ப்பணம் பண்றதுக்கு அப்படி தயாராக இருக்கக்கூடிய நிலைமை. அடுத்தது அவன் மட்டுமே நம்மை ரட்சிக்க முடியும் அப்படிங்கறதுல நிச்சயம் நம்மை காப்பாற்றுவான், நம்மை கண்டிப்பாக ரட்சித்து அந்த கைங்கரியத்தில் நம்மை ஈடுபடுத்துவான். அப்போ நீரே ரக்ஷகன், நீரே உபாயம் அப்படிங்கிற அந்த கோப்திருத்வ வர்ணம், இதை 5 அங்கங்களை கொண்டு நாம் செய்யக்கூடியதுதான் அந்த ஆத்மாவை சமர்ப்பணம். பெருமாளுக்கு சமர்ப்பணம் செய்யும் பொழுது பெருமாள் நம்மை அந்த கைங்கரியத்தில் ஈடுபடுத்துகிறார் அப்படிங்கிற அந்த ஒரு வசத்தியான சரணாகதி தத்துவத்தை சொல்ல வந்த பாசுரம் தான் இந்த 2வது பாசுரம். அப்போ திருப்பாவை 2வது பாசுரத்தில் நோன்பிற்காக பக்தர்கள் செய்ய வேண்டிய கிருசைகளை பார்த்தோம். ஒரு பக்தனானவன் அந்த நோன்பு நாட்கள்ல மட்டும் கிடையாது, எல்லா நாளுமே எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கறதையும் நம்ம அனுபவிச்சோம். நாராயண பட்டத்தில் தன்னுடைய 3வது தசகத்தில் பக்தனுடைய லட்சணங்கள் என்னென்ன அப்படிங்கிற, ஒருவன் தன் வாழ்நாளில் ஒரு சிறந்த பக்தனாக இருக்க வேண்டும் அப்படின்னா எந்தெந்த மாதிரியான குணங்களை கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அதை பக்த ஸ்வரூப வர்ணனம் அப்படிங்கிற அந்த தசகத்துல பரமநடியை அடைய பக்தன் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கறத அதி ஆச்சரியமாக சாதிச்சிருக்கார். சிறந்த பக்தனினுடைய நிலையானது எப்படி இருக்கு அப்படின்னா அந்த முதல் ஸ்லோகத்திலேயே எடுக்கிறார். பட்டந்தோ நாமானி பிரமதபர சிந்தோ நிபதிதாக ஸ்மரந்தோ ரூபம் தே வரத கதையன் குணகதாக சரந்தோ ஏ பக்தாஸ்த்வயி கலு ரமந்தே பரமமூன் அகம் தன்யான் மன்யே சமதிகத சர்வாபிலஷிதான். இந்த முதல் ஸ்லோகத்திலேயே அதி ஆச்சரியமாக இந்த திருப்பாவை பாசுரத்திற்கான அதி ஆச்சரியமான விஷயங்கள் அப்படியே இந்த முதல் ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நல்ல பக்தனானவன் பட்டந்தோ நாமானி, எப்பொழுதும் பெருமாளினுடைய திருநாமத்தை ஜபித்துக் கொண்டிருப்பவனாக இருக்கிறான். ராமா கிருஷ்ணா கோவிந்தான் அனுதினமும் அவனுடைய வாயானது அசை போட்டு கொண்டே இருக்கான் அப்படியே பெருமாளினுடைய நாமத்தை. பிரமதபர சிந்தோ, பேரானந்த கடலில் மூழ்கி உள்ளவனாக இருக்கிறான். அவனை எந்தவித கஷ்டமோ துக்கமோ அவனை ஆட்கொள்வதே கிடையாது. பெருமாள் இருக்கார், பெருமாளையே நினைச்சுட்டு இருக்கிறதுனால அந்த ஒரு மூழ்கி இருக்கானா எதுல, அந்த பேரானந்த கடலில் மூழ்கி உள்ளவனாக இருக்கிறான். 3வதாக ஸ்மரந்தோ ரூபம் தே, உன்னுடைய வடிவத்தை, பெருமாளினுடைய வடிவத்தை சிந்தித்து கொண்டே இருக்கிறானாம். அவனுடைய திருமேனி என்னமா இருக்கு, எவ்வளவு அழகான அதரங்கள், எவ்வளவு அழகான திருக்கண்கள், எவ்வளவு அழகான தோள்கள் அப்படின்னு பெருமாளினுடைய ஒவ்வொரு அவயவங்களையும் அப்படியே வர்ணித்து 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 கர்ணால பருகி கொண்டே இருக்கக்கூடியவனாக இருக்கிறான் ஒரு பக்தன். கதையந்தோ குணகத்தான்னு 4வதாக எடுக்கிறார். உன்னுடைய திருக்கல்யாண குணங்கள், பெருமாளினுடைய திருக்கல்யாண குணங்களை காதார கேட்டும் வாயார சொல்லியும் ஆனந்தமாக இருந்தபடியாக இருக்கிறான். 5வதாக சரந்தோயே, பல திவ்ய கஷேத்திரங்களுக்கு சஞ்சாரம் செய்பவனாக இருக்கிறான்.
6வதாக துவைகளு ரமந்தே பரம, உன் மீது ஆழ்ந்த ஈடுபாடு, பெருமாள் மீது உள்ள ஈடுபாட்டால் நல்ல நல்ல விஷயங்களை சிந்திப்பது, நல்ல நல்ல விஷயங்களை கேட்பதும் பார்ப்பதும் நடப்பதும்னு தன்னுடைய இந்திரியங்கள் அனைத்தையுமே அந்த பெருமாளினுடைய விஷயத்தில் ஈடுபடுத்தி அப்படி சந்தோஷ கடலில் ஆழ்ந்து இருப்பவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இவை அனைத்தும் அந்த குருவாயூரப்பனுக்கே தகும். அந்த பெருமாள் அந்த குருவாயூரப்பனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை ஒருவன் கண்ணார பார்க்கும் பொழுது அப்படியே ஒரு சிறந்த பக்தனானவனுக்கான பண்புகள் அனைத்தும் அவனுக்கு வந்துடுறதாம். இப்படி எவர் ஒருவரால் இந்த 6 விஷயங்களையும் மேற்கொள்ளப்படுகிறதோ அவர்களே சிறந்த பக்தர்கள் அப்படின்னு சாதிக்கிறார். எப்படி பக்தர்களாக ஆகிறார் அப்படின்னா, குருவாயூரப்பன் அவளுடைய எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றப்பட்டவர்களாக மாற்றி தன் மீது, அதாவது பெருமாள் தன் மீது அவளுக்கு எல்லாத்தையும் திசை திருப்பி நித்தியம் பேரானந்தத்தில் இருக்கும்படியாக வைக்கிறான் அப்படின்னு சொல்றார். இதே 2வது ஸ்லோகத்தில் என்ன சொல்றார்னா, அப்பேற்பட்ட பக்தியை எனக்கும் அருள வேண்டும் குருவாயூரப்பா அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா தன்னுடைய ரோகங்களால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பட்டத்தில் தன்னுடைய உடலும் மனசும் இதற்கு ஒத்துழைக்காத நிலைமையில இருந்து கொண்டிருக்கேன் நான். பிரபு, உன்னுடைய கருணை மழை என் மீது பொழிய வேண்டும். உன்னுடைய அந்த ஆழ்ந்த அந்த சரண தியானத்தில் பற்று உள்ளவனாக என்னை நீ மாற்ற வேண்டும் அப்படிங்கிறார். அடியேனுக்கும் அந்த ஒரு மனசையும் உடலையும் ஒருமைப்படுத்தி அந்த பக்திங்கிற ஒரு விஷயத்தை எனக்கு நீ பரிபூர்ணமாக அருள வேண்டும். அந்த பக்தியானது எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். எண்ணிலடங்காத உன்னுடைய திருக்கல்யாண குணங்களை நினைத்தபடி, திருநாமங்களை உச்சரித்தபடி எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கிறதுக்கு நான் காத்து கொண்டே இருக்கேன். ஆனா இப்ப என்னுடைய உடல் நிலைமையானது அதற்கு கூட ஒத்துழைக்க மாட்டேங்கிறது. அப்போ என்னுடைய மனசையும் என்னுடைய உடலையும் சீராகப்படுத்தி உன்னையே பக்தி பண்ணக்கூடிய அளவுக்கு என்னை நீ மாற்ற வேண்டும் அப்படின்னு 2வது ஸ்லோகத்துல எடுக்கிறார். இதே தசகத்துல 5வது ஸ்லோகத்துல எப்படி சொல்றாருன்னா, பக்தி எப்படி நம்மளுடைய துன்பங்களை போக்குகிறது அப்படிங்கிறார். ஒவ்வொருத்தனும் ஒரு பக்தனான இருக்கக்கூடியவனுக்கு எந்த துன்பமும் கிடையாது அப்படிங்கிறதையும், அந்த பக்தி எப்படி போக்கப்படுகிறது அப்படின்னா, குருவாயூரப்பன் மீது ஒவ்வொரு பக்தர்களுக்கும் அவன் மீது உள்ள அந்த பக்தியானது என்ன பண்றதுன்னா, அவகிட்ட இருக்கக்கூடிய கிளேஷங்கள் எல்லாத்தையும் அழித்து விடுகிறது. அது மட்டும் கிடையாதான், அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை பார்ப்பதன் மூலம் ஒருவருக்கு பக்தியானது பரிபூர்ணமாக முழுமை பெறுகிறது அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட திவ்யமங்கல விக்கிரகமாக இருக்கு. அது மட்டும் இல்லையா, அதே குருவாயூரப்பனை தான் கிருஷ்ணாவதாரம் எடுக்கும் பொழுது எடுத்து பகவத்கீதையை அர்ஜுனனுக்கு உபதேசித்தார். அதே கிருஷ்ணன் தான் உத்தவருக்கு உத்தவ கீதையை உபதேசம் செய்தார் இல்லையா. அப்போ அதுல பக்தியை பற்றி நல்ல விவரணமா சொல்லும் பொழுது எப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் நீ அருள் பாவிச்சிருக்க தெரியுமா. அது பொய்யாகுமா? பக்திங்கிறது அனைத்து வித துன்பங்களையும் போக்கக்கூடிய பெருமை பக்திக்கு மட்டும்தான் இருக்கு. அப்படி நீயே உன்னுடைய திருவாய் மலர்ந்து உபதேசம் செஞ்சிருக்க இல்லையா குருவாயூரப்பா, அந்த பக்தியை எனக்கும் கொடு அப்படின்னு சொல்லி தாழ்ந்து மன்றாடி கேட்டு இந்த உடல் உபாதைகளிலிருந்து என்னை சரி பண்ணிட்டு என்னுடைய பக்தியானது பரிபூர்ணமாக ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த தசகத்தினுடைய வர்ணனையாக இருக்கு. ஆக திருப்பாவையினுடைய 2வது பாசுரம் சொல்ல வந்தது, நோன்பிற்காக ஒரு பக்தனானவன், அதாவது இங்க கோதா கோஷ்டிகளுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, செய்யக்கூடாதது செய்யக்கூடியது என்ன பண்ணணும், இது நோன்பிற்கு மட்டும் எடுத்துக்காமல் நாம் அனுதினமும் நம் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி நாராயண பட்டத்ரில் தன்னுடைய 3வது தசகத்தில் பக்த வர்ணனம் அப்படிங்கும்பொழுது ஒரு பக்தனானவன் எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய வாழ்நாளில் எதை கடைபிடித்து எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஒரு சிறந்த பக்தனினுடைய நிலையை பற்றி பரிபூர்ணமாக எடுத்து சொல்றார். ஆக நாளைக்கும் திருப்பாவையினுடைய 3வது பாசுரத்தோடு அழகான ஒரு தசகத்திலிருந்து நாம 2ஐயும் சேர்ந்து அனுபவிப்போம். அஸ்மத் குருப்யோ நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். சீரார் தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.